वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. கீதா மாஹாத்மியத்தில் மல நிர்மாச்சலம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகர்த் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம் என்ற ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்த்துவிட்டு மேற்கொண்டு பாராயணங்களை துவங்கலாம். நாம் ஒவ்வொருவரும் பிரதிதினம் ஷரீரத்தில் உள்ளதான அழுக்கை எடுப்பதற்கு ஸ்நானம் என்ற கிரியை செய்கிறோம். அதேபோல சம்சாரம் என்கிற மலத்தை அழிப்பதற்கு சகர்த் கீதாம்பசி ஸ்நானம் ஒரு தரம் ஆழ்ந்து இந்த கீதை என்ற நதியில் ஸ்நானம் செய்தோமென்றால் நம்மளுடைய மனோமலமானது விலகுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவ்வழியில் முதலில் நாம் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்நிகழ்ச்சியை இனிதே துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगता तपस्वी जना तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थं
एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीताः प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुगतादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणी धर्मधर्मम। ब्रह्म भुवनान् लोकाः पुनरावर्तिनोऽर्जुन मामुपेत्य तु कौन्तेय पुनर्जन्म न विद्यते। இப்பொழுது டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் அவர்கள் கீதையின் மூல ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். आब्रह्मभुवनाल्लोकाः पुनरावर्तिनोऽर्जुन मामुपेत्युत कौन्तेय पुनर्जन्म न विद्यते। ओम नमो भगवते वेंकटेशाय। ஐஸ்வர்யார்த்திகள், கைவல்யார்த்திகள், மோக்ஷார்த்திகள் என்பதான மூன்று வகையினர். இதில் கைவல்யார்த்திகளும் மோக்ஷார்த்திகளும் மோட்சத்தை அடைவதற்கு உரியதான வாய்ப்புகள். அதில் பிரதானமாக மோக்ஷார்த்தியானவன் வேற எதை பற்றி ஆசைப்பட மாட்டான். வீடு, வாகனம், பொண்ணு, பொருள், ஆடை, ஆபரணம், அலங்காரம் எதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? அதுக்கெல்லாம் செல்வம்னு பேர் இல்லை. உள்ள வரைச்சவே செல்வோம் அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய கான்செப்டே. சாஸ்வதம் அப்படின்னு சொன்னால் பரமாத்மா தான். சாஸ்வதகும் சிவம் அச்சுதம் என்று பரமாத்மாவை தான் சாஸ்வதமாக பார்க்கணும். இந்த ஜென்மாவில் இருக்கும். இப்போ நமக்கு 10 கோடி ரூபாய் இருந்தால் போருமா? 50 கோடி ரூபாய் இருந்தால் போருமா? 300 கோடி ரூபாய் இருந்தால் போருமா? எவ்வளோ இருந்தால் நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பணம் நமக்கு கிடைச்சதா நம்ம சந்தோஷப்படுவோம்? வச்சுக்கோங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். சரிதானே? ஒரு புழு இருக்க, அந்த புழுக்கிட்ட அந்த புழு ஒரு 500 ரூபாய் கட்டு. ஒரு புழு 500 ரூபாய் கட்டு. அந்த 500 ரூபாய் கட்டில் எப்படியோ ஒரு புழு உழுந்துருத்து வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும்? அந்த 500 ரூபாய் கட்டை கொஞ்சம் 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 கொஞ்சமாக தொலை போட்டுடும். அதுக்கு அந்த பேப்பர்ன்றது ஒரு ஆகாரம். கரெக்டாக? இலைன்றது ஒரு ஆகாரம், பேப்பர்ன்றது ஒரு ஆகாரம். அந்த பேப்பரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தொலை போட்டு தொலை போட்டு தொலை போட்டு அந்த புழு சாப்பிடும். இவன் கவனிக்கலை. 500 100 500 ரூபாய் ஒரு கட்டு. கரெக்டாக அது என்ன பண்ணிட்டு அந்த நம்பர் இடத்துல அழகாக தொலை போட்டுனே போயிடுது. வாயிலே வயிற்றிலே அடிச்சுக்கிறான்.
பணம் பூர்த்தேன்னு யாரும் வாங்க மாட்டேன்ட்டா, எந்த பேங்க்லேயும் வாங்க மாட்டா, எல்லாம் க்ளீனாக மொத்தம் அது செல்லாதா போடுச்சு. அந்த புழு தான் இவ்வளவு வேல்யூபிளான பைசாவை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சுக்குமா? அல்லது இவன் அந்த கட்டு மேலே அந்த புழு விழுந்துடு, நம்ம இவ்வளவு வேல்யூபிளான அந்த கட்டு மேலே விழுந்திருக்கோம், எப்படியாவது இந்த 500 ரூபா கட்டை தட்டின்னு போயிட்டோம், நம்ம கூட்டில் கொண்டு போய் வச்சுக்கணும், அந்த புழு நினைக்குமா? நினைக்காதுல்ல. நாம் அந்த பணத்துக்கு அவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்கோம். ஒரு மாடோ, ஒரு ஆடோ, ஒரு சிங்கமோ, ஒரு புலியோ, ஒரு புழுவோ, ஒரு காக்காவோ, ஒரு மைனாவோ, ஒரு புறாவோ பணத்தை யோசிக்கிறதா? அதுங்களுக்கு தேவையானது என்னது? அப்படி போனோம், காரத்தில் போனால் ஒரு ஆகாரம் கிடைக்கிறது, வழிய குப்பை தொட்டில் எதாவது கிடைக்கிறது, மரத்தில் ஏதாவது கிடைக்கிறது, அந்த ஆகாரத்தை தாங்க சாப்பிட்றது, அது தன்னுடைய குஞ்சு கூடுவானுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது, திருப்பி சாயங்காலம் போய் ஒரு ஆகாரத்தை தேட வேண்டியது, திருப்பி வந்து சாப்பிட வேண்டியது. இது தவிர வேறு என்ன காரியம்? அப்பப்போ தங்களுடைய பேடையோடு சேர்ந்து இருக்க வேண்டியது. இதுதானே வாழ்க்கை. அவைகளுக்கு ஏதாவது மோட்சத்தை பற்றி தெரியுமா? அவைகளுக்கு ஏதாவது பகவத்கீதை 7வது அத்தியாயத்தில் இப்படி சொல்கிறது, 8வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்குன்றதை பற்றி தெரியுமா அவைகளுக்கு? அந்த புழுவோ புறாவோ பூச்சியோ தெரிஞ்சுக்குமா? இப்போ நாமளும் தான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நாம் இந்த புழுவை காட்டில் வேறுபட்டது, மயிலை காட்டில் வேறுபட்டவர், மாடை காட்டில் வேறுபட்டவர், நாயை காட்டில் வேறுபட்டவர், நாம் நம்மளை பெருசாக பெருமையாக பேசிக்கிறோம். ஒரு துணி, ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரம் வாங்குறதுக்கு நாம் 2000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபா செலவு பண்ணுறோம். ஒரு வாட்சு காஸ்ட்லின்றோம், ஒரு செருப்பு காஸ்ட்லின்றோம். ஒரு காரில் ஒரு கீரல் விழுந்துருத்துனா ஐயோ காரில் கிராச் விழுந்துருத்தே, காரில் காய்ச்சி வச்சு தொடச்சி அதே மனசு கஷ்டப்படுறோம். இப்போ கீழே சொன்ன இந்த பிராணி வர்க்கங்களுக்கோ இல்லை பட்சி வர்க்கங்களுக்கோ அவைகளுக்கு இந்த துணியை பற்றி தெரியுமா? வேல்யூ பற்றி தெரியுமா? ரூபாயை பற்றி தெரியுமா? இந்தியாவில் ரூபா மதிப்பு என்ன, ரியாலில் ரூபா மதிப்பு என்ன, யூஏயில் ரூபா மதிப்பு என்ன, யூஎஸில் ரூபா மதிப்பு என்ன, யூரோப்பில் ரூபா மதிப்பு என்ன, இதெல்லாம் பார்த்து நான் உட்காந்துட்டு இருக்க போகிறா? இப்போ சம்சாரம் என்பதனுடையதான கான்செப்ட் என்ன அப்படி கேட்டால், நாம் மோட்சத்தை அடைவதற்காக நம்முடைய கர்மாக்களின் வழியாக ஏதோ ஒரு அஞ்ஞாத சுகிருதத்தாலே நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் பிரயோஜனமாக வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர்த்து மீண்டும் மீண்டும் இந்த ஆடு மாடுகளைப் போல நம்ம பிறப்பது, இறப்பது, புணர்வது என்பதான ஒரு காரியத்தை செய்வதற்காக நமக்கு இந்த சம்சாரம் இல்லை. இது ரொம்ப புரியறது கஷ்டப்படுறா எல்லாரும். கரெக்டு. இப்போ கேட்டுட்டா மட்டும் நமக்கு மனசில் பதிஞ்சிருமான்னு நமக்கு இந்த லட்சணத்தில் நம்ம பெருமாள்கிட்ட ஐஸ்வர்யத்தை மட்டும் கேட்குறோம். எனக்கு பணம் கொடு, எனக்கு பணம் கொடு, எனக்கு பணம் கொடு, ஐஸ்வர்யத்தை மட்டும் கேட்குறோம். அவனும் கொடுக்குறான், அவன் ஒன்றும் தப்பு இல்லை, போனால் போட்டுட்டாப்பா, எப்படியாவது நம்மக்கிட்ட இவன் பிரார்த்திக்கிறாளே போருன்றத மாதிரி அவளுக்கு கொடுத்துட்றான். ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றவனால மோட்சத்துக்கு வர முடியுமோ? பணத்தை நான் வச்சுன்னு தின்றதா? என்னதான் பண்ணுறது அந்த பணத்தை வச்சுட்டு? இல்லை எவ்வளவுதான் பணம் வச்சுக்கிறது? ஐஸ்வர்யத்தை பெற்றவர்கள், ஐஸ்வர்யம்னா வெறும் பணம் மட்டும் இல்லை, பதவி கூட உண்டு. அது பிரம்ம பதவியா இருந்தால் கூட அந்த பதவிக்கு முடிவு என்பது உண்டு. அதுதான் புரிஞ்சுக்கோங்க. பரமாத்மாவான பகவான அடைந்தவன் மட்டும்தான் திரும்பி வராதவனை தவிர்த்து நீ ஐஸ்வர்யம் என்பதாக பெரிய பதவி இருக்கிறதுலையே சுப்ரீம் பதவி, பெரிய பதவி இருந்ததாக பிரம்ம பதவியை அடைந்தால் கூட உனக்கு திரும்பி வருகை என்பது உண்டு. இதை தெளிவா மனசில் வச்சுக்கோங்க. வேற வழி இல்லை. ஒரு கதை ஒன்று இருக்கு. ஒரு ராஜா, அந்த ராஜா நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணினவன், நல்ல தானங்கள், நிறைய தர்மங்கள்லாம் பண்ணினவன். அவனை மாதிரி தான தர்மங்கள் பண்ணினவா யாருமே கிடையாது அந்த ராஜா. அவன் என்ன பண்ணினான்னா, அவன் பண்ணின புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒரு நாள் ஒருவனுக்கு இறப்பு ஏற்படும் போலியோ இறப்பு ஏற்பட்டது. அங்கேருந்து அவன் பிரம்மலோகத்துக்கு போனான். பிரம்மலோகத்துக்கு, ஏன்னா பண்ணின அவ்வளோ புண்ணியம், சொர்க்கம்லாம் ஒன்றுமே இல்லை, சொர்க்கத்தெல்லாம் தாண்டிட்டான் அவன். சொர்க்கத்தெல்லாம் தாண்டிட்டான். சொர்க்கத்தையும் தாண்டி பிரம்மலோகத்துக்கு போய் அந்த பிரம்மாலோக சொர்க்கம்ன்றதே நமக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்கும்னா பிரம்மாலோகம்னு எவ்வளோ விசேஷமாக இருக்கும். அங்கே போய் அனுபவிச்சுட்டு இருக்கான், அங்கே இருந்துண்டு. ஆனால் அந்த பிரம்மலோகம் வந்ததிலிருந்து
அந்த ராஜாவுக்கு பசி 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 பசி, அப்படி பசி அவனுக்கு, தெரியுமா? அந்த ராஜாவுக்கு அப்படி பசிக்கிறது. எதை சாட்டாலும் தாங்கலை, போறல. எவ்வளவு சாட்டாலும் போறல. மறுபடி ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னா இந்த விஷயம் பிரம்மதேவர் காதில் விழுந்தது. பிரம்மதேவர் ராஜாவை கூட்டார். என்னடா பார்க்கண்ணா, என்ன சமாச்சாரம்னார். ஐயோ சுவாமி, இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், எக்ஸலண்ட்டாக நம்ம வந்து இதை என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரல பசி தான் மொத்தம். எங்கே உட்காந்தா பசி, நிந்தா பசி, பார்த்தா பசி, கேட்டா பசின்ற மாதிரி ஆயிருக்கு எனக்கு. தாங்கவே முடியல சுவாமி பசி என்ன. பிரம்மதேவர் சிரிச்சுட்டே ஒரு விஷயம் சொன்னார். கண்ணா, நீ என்ன பண்ண தெரியுமா? நிறைய தானங்கள் பண்ண, நிறைய தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு நாள் உன்னுடைய இல்லத்திற்கு ஒரு அதிதி வந்தார். எப்பொழுதுமே இல்லத்திற்கு வரக்கூடிய அதிதிகளை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, கெஸ்ட்டாக அலட்சியப்படுத்தக்கூடாது. அதிதி தேவோபவா என்பதாக சொல்கிறது. அதிதி ஓபவா அப்படி பிரிக்காதீங்க, தேவோபவா. அவர்களை நாம் தேவர்களை போல பூச்சிக்கணும். நீ கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்ட அவரை. ஏன்னா சும்மா இப்போ தான் கடையை மூடினேன், இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடித்தேன், பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சேன், இப்போ போய் மறுபடியும் பசிக்கிறதுன்னு வந்து உட்காந்துருக்கிய, வேலை கட்ட வேலையில் வந்து வெயிட் பண்ணு, திருப்பி சாயங்காலம் சாப்பாடு போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஐயோ, அந்த ராஜாவுக்கு டயர்டாக இருந்திருக்கு போல இருக்குது, ஏதோ காரணங்கள் வச்சுக்கோங்களேன். அவன் தப்பு பண்ணிட்டான். அந்த மாதிரி அதித்தின்னு ஒருத்தன் வந்து அந்த அதிதிக்கு நீ அன்னமிடாமல் போன பாப்பத்தினால உனக்கு பிரம்மலோகம் வந்தும் பசி குறையலை. சில பேர் இங்கேருந்து ஆச்சரியமாக அமெரிக்கா போய் ஒரு 6 மாதம் இருந்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டு நீ இங்கேருந்து போவா. அவள் பிள்ளைகள்லாம் ரொம்ப பிரீத்தியோடு கூப்பிடுவா, பிள்ளை மாட்டு பொண்ணுலாம் கூப்பிடுவா, பிரீத்தியோடு இவாளும் போவா. ஆனால் போன அன்னிலேருந்து இவாளுக்கு கிளைமேட்டே ஒத்துக்காது. அவளுக்கு வெளியில் தலை காட்ட முடியாது அவளால். ஏன்னா அவளுக்கு அந்த கிளைமேட்டு ஒத்தே வராது, ரொம்ப கஷ்டப்படுவா. ஐயோ, நாம் எதுக்கு அமெரிக்கா வந்தோம், பேசாமல் இந்தியா போயிடலாம் போல இருக்கேன்னு 6 மாதத்தில் அமெரிக்காவில் அழகாக டூரிஸ்ட்டு பாஸ்போர்ட்டில் வந்தவா, விசாவில் வந்தவா, அப்படியே பேக் பண்ணிட்டு 2வது மாதம் ஊருக்கு போய்ட்டு வந்தால் போகிறேன், இந்த ஊருக்கு வந்து சீராமலுக்கு சாதனை பண்ணி சாப்பிட்டா தான் உடம்பு தேருன்ற மாதிரி வந்துடுவா. கடைசியில் அமெரிக்கா போயும் என்ன ஆகிடுது, அவர்களால் அதை என்ஜாய் பண்ண முடியல. அந்த மாதிரி பிரம்மலோகம் வந்து இந்த ராஜாவினால் என்ஜாய் பண்ண முடியல. என்ன ரீசன்னா, பிரம்மா சொன்னார், நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டடா கண்ணு. யாரோ ஒருத்தர் வந்தார், அதிதி வந்தார், அந்த அதிதியை அலட்சியம் பண்ணிட்டேன், அதனால தான் உனக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு. நான் என்ன பண்ணுறது, எனக்கு பசி அடங்கலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ பிரம்மதேவர் சொன்னார், தெரியுமா அவனுக்கு, இங்கே பாரு, அதோ பாரு, அங்கே ஒரு காடு இருக்குது பாரு. பிரம்மலோகத்துலேருந்து காமிக்கிறார். கீழே பூமியில் ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு குளம், அந்த குளத்தில் இந்த அரசனுடைய உயிரற்ற உடல் மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசனுடைய உயிரற்ற உடல் அந்த குளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. புரியுதா? பிரம்மா சொல்கிறார், உனக்கு பசி தீரணும்னா ஒரே ஒரு வழி தான் உண்டு. நீ பண்ணினது தப்பு, அதுக்கு ஒன்றும் பிராயச்சித்தம் கிடையாது. நீ பிரம்மலோகத்திலேருந்து தினந்தோறும் பூலோகத்திற்கு போய் அந்த குளத்தில் முதன்னுருக்க உன்னுடைய உயிரற்ற உடல், அதை பிச்சு சாப்பிட்டுட்டு வா. பிரெட்டு, பன்னு அதெல்லாம் பிச்சு எடுத்து டீயில் தோச்சி சாப்பிட்ற மாதிரி உன்னுடைய சவத்தை, உன்னுடைய உயிரற்ற தேகத்தை நீயே சாப்பிடு, அப்போ தான் உனக்கு பசி அடங்கும்ட்டு. இது ஒரு கதை, மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை. அந்த ராஜா அந்த காரியத்தை பண்ணுறான், வேறு வழி இல்லை, பண்ணின பாபத்துக்கு அவனுக்கு பலன். சரி, இப்போ இதிலேருந்து என்ன கதை தெரியுது? இந்த கதையை நமக்கு எதுக்கோசரம் சொல்லியிருக்கோன்னா, பிரம்மலோகம்ன்றது வசத்தி, சொர்க்கலோகம்ன்றது வசத்தி, அங்கே போனால் நாம் ஆச்சரியமாக பல போகங்களெல்லாம் அனுபவிக்கலாம்னு நினச்சி அங்கே போகிறோமே. பெரிய புண்ணியங்களை பண்ணி பிரம்மலோகத்திற்கு போன அந்த அரசன் கூட அங்கேயும் போய் பசியினாலே பீடிக்கப்பட்டு அந்த பசி தீருவதற்கு தினந்தோறும் பூமிக்கு வந்து தன் உயிரற்ற உடலை தானே பித்து தின்னக்கூடியதான தௌர்பாகியத்தை அடைந்திருந்தான். ஆ பிரம்ம புவனால் லோகா புனராவர்த்தினோர்ஜுன. ஏ அர்ஜுனா, ஈவன் தட் இட் இஸ் பிரம்மலோகம், எஸ், நாம திரும்பி வந்துதான் தீரணும், வேற வழி இல்லை.
ஆப்ரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன. அந்த லோக பரியந்தம் போனாலும் மறுபடியும் திரும்பி வந்து தாண்டாப்பா ஆகணும். இந்திரன் எடுத்துக்கோங்க. சொர்க்கம் சொர்க்கம்ன்றோம், ரம்பன்றோம், மேனகன்றோம், ஊர்வசின்றோம், திலோத்தமைன்றோம், ஆகான்றோம். அவள் நடக்கிறது, அவள் அழுங்கிறது, அவள் குலுங்கிறது, அவளுடைய அவயவங்கள், அவளுடைய சௌஷ்டவங்கள், அவளுடைய அழகு அப்படியே மனசில் அப்படியே நினச்சி தியானம் பண்ணிட்டு ஒரு சினிமா பார்க்கச்சே, ஒரு ட்ராமா பார்க்கச்சே கூட ரொம்ப மேனகையெல்லாம் நினச்சிட்டு இவாளாம் இப்படி தான் இருப்பாளா, அவளாம் அப்படி தான் இருப்பாளான்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. இந்திரன் தன்னுடைய பதவியில் இருக்க முடியாமல் ஓடி போயிட்டான். யார்? இந்திரன். இந்த சொர்க்கலோகத்துக்கு தலைவன். சொர்க்கலோகத்திற்கு தலைவனான இந்திரன் தன்னுடைய பதவியில் நீடிக்க முடியாமல் அவனுக்கு ஏதோ ஒரு பாப சம்பந்தம். விருத்திரன் முதலான அசுரர்கள்லாம் வந்து இந்திரனை ஓட்டி விட்டான். மகாபலி முதலானவர்கள்லாம் இந்திரனை ஓட்டி விட்டுட்டான். இந்திரஜித் வந்து இந்திரனை ஜெயிச்சுட்டான். அப்புறம் என்ன இந்திர பதவி? அப்புறம் எதுக்கு அந்த இந்திர பதவி? அங்கேருந்து ருத்ரன் வந்தார், பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளி எடுத்து போட்டார். பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளி அவர் கையில் எடுத்து போட்டார். அப்புறம் பிரம்மாவுடைய பதவி அது முடியறதான டைம், பிரம்மாவுடைய பதவியே முடியக்கூடியதான ஒரு சுச்சுவேஷன், ஒரு பொசிஷன், ஒரு டைம். அந்த டயத்தில் பிரம்மா என்ன பண்ணுறார்? நேரம் பகவான் இடத்துல ஓடி வந்தார். யுக கோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கியதாத்திருத்துவம் பிராப்தவான் இது சுஷ்ரும. பல கோடி சதுர்யுகங்கள் தவம் செய்து பகவானை ஆராதித்து தான் மீண்டும் பிரம்ம பதவியை அவள் அடைந்தார்னா, இப்போ இது எதுவாவது ஒன்றாவது உனக்கு சௌக்கியத்தை கொடுக்கறது, சாஸ்வதமான சௌக்கியத்தை கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னா பிரம்ம பதவியை அடைந்தாலும் பிரம்மா பதவியே பர்மனெண்ட் இல்லை, இம்பர்மனெண்ட் தான். பிரம்மாவே தம் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தபஸெல்லாம் பண்ணி பகவானை ஆராதிக்கணும்னா, இப்போ சில பதவிகள்லாம் 2 முறை அவர்கள் பதவி நீட்டிப்பு அப்படின்வா இல்லையா? ஒருத்தர் ஜனாதிபதியாக பதவி வகிக்கணும்னு சொன்னால் 2 தடவை அவர் ஜனாதிபதியாக இருக்கலாம், 3ஆவது தடவை அவர் இருக்க முடியாது அப்படின்றதாக இந்த எப்படி அவள்லாம் இருக்கணுன்றது காண்பிக்கப்படுகிறது. அந்த மாதிரி பிரஜாபதி அவருக்கும் பதவி கிடையாது, இந்திரனுக்கும் பதவி கிடையாது, பரமேஸ்வரனுக்கும் பதவி கிடையாது. இந்த மாதிரி எந்த லோகம் எங்கே எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் அவர்களுக்கு அது துக்கம்தான். மாம் ஆப்ரம்ம புவனால் லோகாக பிரம்மலோக பரியந்தம் போனாலும் புனராவர்த்தினஹா எல்லாம் மறுபடி வருதுன்னு அர்த்தம். நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே என்பது கடைசி சூத்திரம். வியாசர் பிரம்மசூத்திரத்தை இயற்றினார் அல்லவா? அந்த பிரம்மசூத்திரத்திற்கு சுவாமி ராமானுஜர் பாஷ்யமிட்டார் அல்லவா? அந்த ராமானுஜ பாஷ்யத்தில் நச்ச புனராவர்த்ததே என்பதான சூத்திரத்தில் அனாவிருத்தி சப்தாத் என்பது சூத்திரம். அந்த சூத்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சுவாமி ராமானுஜர் எடுத்து காண்பிக்கிறார். ஆப்ரம்ம புவனால் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. ஹே கௌந்தேயா, குந்தியினுடைய பிள்ளையே, மாமுபேத்தியது என்னை ஒருவன் அடைந்தானேயானால், அதாவது என்னுடைய லோகத்தை பெற்றால், என்னை அடைந்தானேயானால், சாலோக்கியம் சாமீப்பியம் சாரூப்பியம் சாயுஜ்யம் என்று பகவானை அடைவது காண்பிக்கப்படுகிறது. அப்படி அடைந்தானேயானால் புனர்ஜன்மன வித்யதை, அவன் மறுபடியும் பிறப்பது என்பது கிடையாது. அப்போ என்ன புரியுறது? பிரம்மாண்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சமஸ்த பிரபஞ்சத்திற்கும் சுக துக்காதிகள் உண்டு. அது ஒரு கால விசேஷத்தில் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துன்றது அழிந்து விடுகிறது. ஷடைமுடியன் சதுர்முகன் என்றென்று இவர் முதலாம் தரமெல்லாம் அடையவினை பயனாகி அழிந்துவிடும் படி கண்டு சுவாமி வேதாந்தரேஷன் சாதிப்பார். ஷடைமுடியன் சதுர்முகன் என்று இவர் முதலாம், இவன் எல்லாரையும் எடுத்துக்கோ, அடைய வினைப்பயனாகி அழிந்துவிடும் படி கண்டு. அடைய வினைப்பயனாகி, பிரம்மா என்ன புண்ணியம் பண்ணியிருக்காரோ அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பிரம்ம பதவி கிடைக்கும். இந்திரன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்காரோ அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்திர பதவி கிடைக்கும். அவ்வளவுதான். அடைய வினைப்பயனாகி அது ஆச்சுன்னா அழிந்து விடும் படி கண்டு, அது அழிந்து போயிடும். பிரம்மாவுக்கு பகவான் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னா அவர் பிரம்மாவாக இருக்க முடியாது. வேற யாரும் பிரம்மாவா வருவா? யார் வருவா? யாரோ வருவா. சர்வேஸ்வருடைய திருவுள்ளம். யாரை பிரம்மாவை போடுறது, யாரை ருத்ரனா போடுறது, யாரை இந்திரனா போடுறது, யாரை சந்திரனா போடுறது, யாரை சூரியனா போடுறது, யாரை வாயுவா போடுறது, யாரை குபேரனா போடுறது, யாரை யமனா போடுறது, அவன் இஷ்டம். அவன் கொண்டாடுவான், அவன் கொண்டு வந்து எல்லாரையும் அதை மாற்றுவான். ஆகையினால இந்த அடையவினை பயனாகி அழிந்துவிடும் படிகண்டு கடிமலரால் பிரியாத கச்சிநகர் அத்திகிரி இடமுடிய அருளாளர் இணையடிகள் அடைந்தேனே. இதெல்லாம் எதுக்குடா எனக்கு?
இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? பிரம்ம பதவியை கிடச்சி விட்டா மட்டும் எனக்கு என்ன பெருசாக விசேஷம் வந்துட போகிறது? அந்த பிரம்ம பதவியினால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படல. துளி கூட பிராட்டியை விட்டு பிரியாத, ஒரு க்ஷணம் கூட பிராட்டியை விட்டு பிரியாத தேவப்பெருமாள் இருக்கானே, வரதன் இருக்கானே, அந்த வரதனுடைய திருவடி தான் எனக்கு புகழ், அந்த வரதனுடைய திருவடி தான் எனக்கு விசேஷம் அப்படின்றதாக சொல்லி மற்ற லோகங்கள் எல்லாம் அழியக்கூடியது என்பதை உணர்ந்து என்ன பரமகாருணிகனாகியும் சர்வேஸ்வரனாகவும் பரமசுலபனாகவும் எல்லாம் எல்லாவற்றையும் அறிந்தபடி நிறைவேற்றுபவனாகவும் சமஸ்த லோகங்களுடைய சிருஷ்டியாதி வியாபாரங்களை செய்பவனாகவும் இருக்கக்கூடியதான என்னை ஒருவன் அடைந்தானேயானால் அத்தகையவனுக்கு அழிவு என்பதற்கு பிரசக்தியே கிடையாது. ஆப்ரம்ம புவனான் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன. ஆப்ரம்ம புவனான், பிரம்மலோகம் உட்பட அப்படின்னு சொன்ன அர்த்தம். பிரம்மலோகம் உட்பட எல்லா லோகங்களும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிரம்மகாய நிஷேவனம்ன்றதாக ஒரு விதமான உபாசனை உண்டு. சில பேர் சொர்க்கத்தை அடைந்து அதன் பின்னர் மோட்சத்தை அடைவதுன்னு சில பேர் வச்சுருப்பான். சில பேர் சூரியனை அடைந்து அதன் பின்னர் மோட்சத்தை அடைவது என்பதாக சில பேர் ஒரு வழி வச்சுருப்பான். சில பேர் பிரம்மலோகத்தை அடைந்து அதன் பின்னர் மோட்சத்தை அடைவது என்பதாக ஒரு உபாசன பிரகாரம் உண்டு. இதெல்லாம் பலவிதமான உபாசன பிரகாரங்கள் உண்டு, பலவிதமான உபாசன பிரவாகம் உண்டு. ஆகையால இது இந்த பிரம்மலோகம், நீ ஏன் பிரம்மாவை மட்டும் நினைக்கிற? பிரம்மலோகத்தையும் எடுத்துக்கோ. மகா பிரளயம்னு வந்தால் பிரம்மாதி லோகங்களும் அந்த பிரளயத்தில் போய் அழிய வேண்டியது தான். இந்த லோகம் போச்சுன்னா இன்னொரு லோகம், இந்த லோகம் போச்சுன்னா இன்னொரு லோகம், இப்படி சிருஷ்டிக்கப்படுகிறது. மாம்து, ஆனால் சர்வஜனாயும் சத்தியசங்கல்பனாயும் சர்வேஸ்வரனாயும் இருக்கக்கூடியதான என்னை அடைந்தவன் மறுபடியும் அவன் பிறக்க மாட்டான். ஏன்னா பெருமாளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நேற்று உபன்யாசத்தில் பார்த்தோம், யமைவேஷ விருணுதே தேன லப்யா தஸ்ஸேஷ ஆத்மா விவருணுதே தனுகும் ஸ்வாம் என்று முண்டகோபனிஷத் காண்பிக்கிறது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுராசுதேன. நான் நிறைய வாசிச்சிருக்கேன், நிறைய கிரந்தங்கள் காலக்ஷேபம் பண்ணியிருக்கேன், நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன். அதனால் எனக்கு பிரம்ம தத்துவம் தெரியும். நான் பரமாத்மாவை அடைஞ்சிருவேன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நல்ல புத்திசாலி நான், சூக்ஷ்மகிராகி, எந்த விஷயத்தை சொன்னாலும் சப்ஜெக்ட் மேட்டர் ஒரு செகண்டில் பிடிச்சிப்பேன், முடியாது. நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன், பல பெரியோர் இடத்துல நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன், நிறைய புஸ்தகங்கள் பார்த்துருக்கேன், அதுவும் பிரயோஜனம் இல்லை. இப்போ எதுதான் பிரயோஜனம்? பரபிரம்மத்தை அடையிறதுக்கு எதை கொண்டு பரபிரம்மத்தை அடைய முடியும் அப்படின்னு கேட்டால், யமைவேஷ விருதே தேன லப்யா, பகவான் யார இவன் மோட்சத்தை அடையட்டும் என்பதாக நினைக்கிறானோ அவனால் மட்டும்தான் இவன் அடையத்தக்கவன். மற்றவர்களால் இவன் நினைச்சு கூட பார்க்க முடியாதவன், நினைக்க இயலாதவன். பிரியோகி ஞானோத்தியர்த்தம் அகம் சச்சமோ பிரியா என்று பரமாத்மா அருளி செய்கிறான். அப்பா இவன் சாமானியமற்றவன் இல்லைப்பா, ஞானிகள்லாம் எனக்கு அத்தியந்தம் பிரியமானவர்கள். நான் அவர்களுக்கு பிரியமான ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஞானிகள் எனக்கு அத்தியர்த்தம் பிரியமானவர்கள், அவள் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவா. அதனால் இவர்கள் என்னை நினைத்து கொண்டிருப்பது ஒரு புறம் இருக்கட்டும், நான் அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று அருளி செய்கிறான் என்று சொல்லுகிறான். ரெண்டு விஷயம் இருக்கு. சென்றவனும் திரும்பி வரமாட்டான், அவனை பெற்றவனும் திருப்பி அனுப்ப மாட்டான். இதுதான் பிரம்மசூத்திர வியாக்கியானமான சுவாமி ராமானுஜருடைய பாஷ்யத்தில் கடைசி சூத்திரத்திற்கு வியாக்கியானம் பார்க்கணும். யதி பரமபுருஷாயத்தம் முக்த ஈஸ்வர்யம் தரீரஸ்ய ஸ்வதந்திரத்வேன தத் சங்கல்பான் முக்தஸ்ய புனராவர்த்தி சம்பவா சங்கேத்யத்ராஹ. ஓம் அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு சூத்திரத்தை ஆரம்பிப்பார். இதெல்லாம் ரொம்ப ரகசியமான அர்த்த விசேஷங்கள், அப்படியே ஓவராக எல்லாத்தையும் பப்ளிக்கில் சொல்ல முடியாது.
அங்கே ஒரு கேள்வி கேட்கிறார், எதி பரமபுருஷாயத்தம் முக்த ஈஸ்வர்யம். சரி சுவாமி, மோட்சம் போகிறோம், மோட்சம்ன்றது பரமாத்மாவுடைய அதீனம், பரமாத்மாவுடைய திருவுள்ளம். எதி பரமபுருஷாயத்த முக்தேஸ்வர்யம் தர்கிரஸ்ய சுதந்திரத்தேன சங்கல்பான் முக்தஸ்ய புனராவர்த்திய சம்பவா சங்கேத்தியத்ராக. சரி, அப்படி ஓகே. ஆனால் இங்கேருந்து நான் மோட்சத்துக்கு போனால் பகவான் சுதந்திரன் இல்லையா, சர்வ சுதந்திரன் இல்லையா? அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம். அவன் சில பேர் வச்சுக்கலாம், சில பேர் வச்சுக்க வேண்டாம். சில பேர் அவனுக்கு பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. சில பேர் அவனுக்கு வேண்டிவா, சில பேர் வேண்டாதவா. அதெல்லாம் பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. சில பேர் வச்சுக்கலாம், சில பேர் தூக்கி போடலாமே. இப்போ ஜீவாத்மா வந்தான், மோட்சத்துக்கு வந்தான், மோட்சத்தில் வச்சுட்டான், 10 வருஷ காலம் மோட்சத்தில் இருந்தான். 10 வருஷம் வந்தாச்சுடா, இவன் வந்து போருண்டா, அவனை தூக்கி போடுறா அப்படின்னு பெருமாள் சொன்னா நடக்குமா? நடக்காது? நடக்குமே. ஆனால் நீ சாஸ்வதமான மோட்சம், சாஸ்வதமான மோட்சம் நீ சொல்கிறீர, சாஸ்வதமான மோட்சம் நினச்சி நான் அங்கே போகிறேன். ஆனால் பெருமாளுக்கு மூடு மாறி போயிடுத்து. எனவே என்னை மோட்சத்தில் தூக்கி போட்டார். இப்போ பிரம்மருத்ராதிகளை மாற்றினாரோ இல்லையோ, அவருடைய பதவிகளை மாற்றினாரோ இல்லையோ, அவருடைய லோகங்களை மாற்றினாரோ இல்லையோ, அந்த லோகத்தையே மறுபடியும் சிருஷ்டித்தாரோ இல்லையோ. அதுபோல் பரமபுரத்தில் போனால் நடக்காதுன்றது என்ன நிச்சயம், என்ன கேரண்டின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதெல்லாம் கரெக்டு. ஆனால் பெருமாள் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துக்கோ. மாமுபேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் சாஸ்வதம் நாப்ரவந்தி மகாத்மான சம்சித்தியம் பரமாங்கதாக ஆப்ரம்ம போனால் லோகா புனராவர்த்தினோர்ஜின மாமுபேத்திய கௌந்தே புனர்ஜென்மன வித்யதே. இந்த 2 ஸ்லோகத்தை சுவாமி ராமானுஜர் அந்த பிரம்மசூத்திர வியாக்கியானத்தில் எடுத்து காண்பிக்கிறார். ஆகையால் பெற்றவன், மோட்சத்தை பெற்றவனும் திரும்பி வரமாட்டான். சரியா? மோட்சத்தை அடைந்தவனும் திரும்பி வரமாட்டான். மோட்சத்தை அளிப்பவனும் திருப்பி அனுப்ப மாட்டான். இது முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம் நம்ம. சுவாமி, நான் மோட்சத்துக்கு போயிட்டேன், கரெக்டு. அங்கே போன உடனே தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுது? ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய மாட்டு பொண்ணுக்கு சீமந்தம் வந்திருக்கு. நான் அவசரப்பட்டு மோட்சம் வேணும்னு சொல்லி வந்துட்டேன். அதை தவிர எங்கள் அப்பா அம்மாலாம் பித்ருலோகத்தில் அங்கே உட்காந்துருக்கா. இந்த மாதிரி எனக்கு அதை போய் ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டு வரணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டு வரணும்னு தோன்றுறது. அப்படின்னா அந்த முக்தாத்மா இருக்கா பாருங்க, மோட்சத்துக்கு போனவா, அவள் தங்கள் இஷ்டப்பட்டபடி எந்த லோகத்தில் வேணால் சஞ்சரிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு மறுபடியும் ஜென்ம பரம்பரை என்பது ஏற்படாது. ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோட கான்சென்ட்ரேட் பண்ணி இதை புரிஞ்சுக்கணும். சயதி பித்ருலோக காமோ பவதி அப்படின்னு ஸ்ருதி வாக்கியங்கள் சொல்லுகின்றன. அவன் இந்த லோகத்துக்கு போனோம், அந்த லோகத்துக்கு போனோம், இங்கே போனோம், அங்கே போகணுன்றதாக ஆசைப்படுறான்னா, இப்போ ஒருத்தர் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இன்னொரு ஊருக்கு போகணும், இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும், சிங்கப்பூர் போகணும்னு ஆசைப்படுறாரு. அப்படின்னா பாஸ்போர்ட்டுன்றது தேவை, விசான்றது தேவை. பாஸ்போர்ட்டுன்றது நீ எந்தெந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கோசரம் கையில் வச்சுக்கணும். ஆனால் விசான்றது எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு தேவையான டிக்கெட் அந்த ஊரை சேர்ந்தவா உனக்கு வழங்கினால்தான் உன்னால் போக முடியும். அதனால் உள்ளே போக முடியாது இல்லையா? அதுபோல முக்தாத்மாவானவன் மோட்சத்துக்கே போயிட்டானா, முக்தாத்மாவானவன் எல்லா ஊருக்கும் போகலாம், எங்கே வேணால் போகலாம். இதற்கு முன்பாக அவன் கர்மாதீனமாக சென்றான் அல்லவா, அது போன்றதொரு நிலை இங்கே கிடையாது. பின் எவ்வாறு என்றால் அகர்மவசனாக அவன் இருப்பான். ஏன்னா மறுபடியும் இவனுக்கு சம்சார சம்பந்தம் உண்டு. அதாவது இவனுக்கு சம்சார சம்பந்தம் ஏற்படுவதை எம்பெருமான் உட்பட விரும்ப மாட்டான். வேறு யார் இதில் வந்து தடுக்க முடியும்? வேறு யார் இதை கேள்வி கேட்க முடியும்? வேறு யார் இதை வேண்டான்னு சொல்ல முடியும்? ஆகையாலே அடைபவனுக்கும் திரும்பி வர வேண்டும் என்ற ஆசை உண்டாகாது. அழிப்பவனும் இவனை திருப்பி அனுப்ப மாட்டான். பிணை குடிக்கிலும் போகவட்டரே, ஒருவேளை இவன் திரும்பி போகணும்னு பிராட்டியே சிபாரிசு பண்ணினால் கூட அவன் அனுப்ப மாட்டான் என்று அங்கே ஆழ்வார்கள் காண்பிக்கிறார்கள். ஆப்ரம்ம புவனால் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லவும். ஆப்ரம்மபுவனால் லோகாஹ ஆப்ரம்மபுவனால் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே புனர்ஜன்மன வித்யதே. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம்.
आब्रह्मभुवनाल्लोकाः पुनरावर्तिनोऽर्जुन मामुपेत्य तु कौन्तेय पुनर्जन्म न विद्यते. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் நாம சங்கீர்த்தனம் மிகச் சிறந்தது. அதை பற்றி பராசர மகர்ஷி யஸ்மின்னஸ்தமதிஹி ந யாதி நரகம் ஸ்வர்கோபி யச்சிந்தனே விக்னோ யத்ர நிவேஷிதாத்ம மனசோ பிராம்மோபி லோகோல்பகः முக்திம் சேதசி யஹ ஸ்திதோ அமலதியாம் பும்சாம் ததாத்யவ்யயः கிஞ்சித்ரம் யதகம் வியாதி விலயம் தத்ரோச்யதே கீர்த்திதே என்ற ஸ்லோகத்தில் அழகா வர்ணிக்கிறார். எவரை மனதில் கொண்டால் ஒருவன் நரகத்தை அண்டவே மாட்டானோ அவ்வாறே சொர்க்கம் கூட அவனுடைய சிந்தனைக்கு தடையாக தோன்றுமோ, எந்த ஆழ்ந்த பக்திமானுக்கு பிரம்மலோகம் கூட துச்சமாக எண்ணத்தக்கதாகுமோ, அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே சுத்தமான சிந்தனையுடன் உள்ள மனதில் அவர் குடிகொண்டுள்ளதால் வீடு என்ற முக்தியை நமது தமிழில் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுள்ளது. வீடு என்ற முக்தியை அளிக்க சித்தமாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட அவ்யயா சாஸ்வதமான ஹரி தனது நாமத்தை கீர்த்தனை செய்யும் அவனது பாபங்களை அறவே ஒழிக்கிறான் என்று சொல்வதில் என்ன ஆச்சரியம் உள்ளது என்று கேட்கிறார். ஆதலால் நாம் அவ்வளவு பெருமை மிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை கேட்போம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 श्रीमन्नारायण नारायण
श्रीमन्नारायण नारायण
பாராயண நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் கிருபை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिना श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।